ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா குக்கரில் செய்கிறேன். நீங்கள் வீட்டில் கடாய் இருந்தாலும் கடாயிலையும் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துருக்கேன். இதோட பார்த்திங்கன்னா நான் 4 மீடியம் சைஸு வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ஆயிலில் வந்து கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதோட ஒரு 10 பல் பூண்டு, 2 சின்ன சைஸு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நான் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன். என்ன மசாலா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சிக்கனையும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதோட வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில தேங்காவை நல்லா மிக்சியில் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி அதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு விசில் போடுங்க. மூடி போட்டு விசில் போட்டு கேஸை ஆனில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியில் அந்த விசிலில் இருக்கிற கேஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான டேஸ்டியான ஜூஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிக்கன்லாம் நல்லா ஜூஸியாக வெந்திருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.